எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய மெய்ப்பனின் சத்தத்தை கேட்போம். சரியா? இன்றைக்கும் நம்மளுக்கு நேராக வந்திருக்க தெய்வ செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெய்ப்பனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். மெய்ப்பன் யார்? ஆடுகளை மேய்ப்பவர் மெய்ப்பன், மாடுகளை மேய்ப்பவர் மெய்ப்பன். சரிங்களா? அப்போது மெய்ப்பன் எப்போ சத்தம் போடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு போயிட்டு அந்த சைடு போனால் ஒரு குழி இருக்குது, அந்த குழியில் விழுந்து அது கஷ்டப்பட்டுறக்கூடாது, அது செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அது சத்தம் போடுவான். அதை தாண்டி அது போகுது அப்படின்னா ஒரு பெரம்படி ஒன்று கொடுத்து அதை நல்வழிப்படுத்துவான். அதுக்கு இன்னொரு சைடை காட்டி அதை சரியான பாதையில் நடத்துவான். இன்றைக்கும் நம்மளுக்கு நேராக வந்திருக்க மெய்ப்பனின் சத்தத்தை கேட்போம். நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான், நம்மளை காயப்படுத்துறதுக்கே கிடையாது. நம்மளை நல்வழிப்படுத்தணும், நம்ம குழியில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். சரிங்களா? அதனால் நம்ம அந்த சத்தத்துக்கு நேராக நம்ம செவிகளை திருப்போம், இருதயத்தை திருப்போம். தேவன் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் கிடையாது. எசேக்கியேல் 22:11. சரிங்களா? எசேக்கியேல் 22:11. உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான், வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். இது கேட்குறதுக்கு, இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தேவனுடைய சத்தம் இது. சரிங்களா? இது என்னோட சத்தம் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது, அருவருப்பான காரியங்களில். இது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குல்ல. அப்போது அயலானுடைய மனைவியை பார்க்காத, இச்சிக்காத, அயலானுடைய மனைவியை இச்சிக்காதன்னு சொல்கிறார். சரியா? அப்போது அந்த அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்துகிறவன் ஒருத்தன் இருக்கிறானா? சரியா? அதே மாதிரி மருமகளை தீட்டுப்படுத்துகிறவன் ஒருத்தன் இருக்கான். அப்போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுக்கு வேண்டாங்க. சரிங்களா? அப்போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மத்தேயு 5 இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாவே அவளோட விபச்சாரம் இருதயத்தில் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தமா. அப்போது இச்சையோடு பார்க்குற காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத நிதானிங்க. ஏன் இதை நிதானிக்கணும், ஏன் இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்களேன், 14 பாருங்கள். எசேக்கியேல் 22:14. நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ. நியாயத்தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நேராக தான் நம்மளை நடத்துகிறாரு. அதுதான் குழி. கடைசியாக அந்த குழியில் போய் விழுந்துடக்கூடாதுங்க. நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மளுக்கு அடி விழுந்துடக்கூடாது. அப்போது நம்ம நிதானிப்போம், நம்ம நிதானித்து செயல்படுவோம். இந்த மாதிரி காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்குன்னா இன்றைக்கி இரவே ஒப்பு கொடுங்க. அவர் நல்லவர், அவர் உங்களை விடுவிப்பார் இந்த காரியத்திலிருந்து. ஆமேன்.